Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி இந்த ஸ்வீட் செய்யிறது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையிலும் இந்த ஸ்வீட் இருக்கும். கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணீங்கனா அடிக்கடி நீங்க உங்களுடைய வீட்ல இதே மாதிரி தான் ஸ்வீட் செய்வீங்க. ஒரு கப் அரிசி மாவு இருந்தா போதும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில ஒரு அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாம். வாங்க இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன். இந்த பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே அரை கப் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். வெல்லத்தில் தூசிக்கல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முதல்ல நம்ம வெல்லத்தை கரைச்சி வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வெள்ளை கரைசலை எடுத்து வச்சிடலாம். பாகெல்லாம் ரெடி பண்ண வேணாம். வெல்லம் கரைஞ்சி கொஞ்சம் கொதிச்சு வந்ததுன்னா போதும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். அடி பிடிக்காத மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். வறுத்த மாவு வறுக்காத மாவு எது வேணால் எடுத்துக்கோங்க. கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 4லிருந்து 5 நிமிஷத்துக்கு மாவை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த மாவே நீங்கள் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 4-5 நிமிஷத்துக்கு திரும்பவும் ஒரு முறை அரிசி மாவை வறுத்துக்கோங்க. நாலுலேருந்து 5 நிமிஷத்துக்கு அரிசி மாவை நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது கூட நெய் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெய்யை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். அரிசி மாவை வறுக்கும் போதே கூடவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாதாம் 5 முந்திரி வந்து எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக கொஞ்சம் இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கூட பால் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1/2 லிட்டர் பால் எடுத்துக்க போகிறேன். நான் எடுத்த கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப் சைஸில் தான் எல்லா பொருளையும் அளந்து எடுத்திருக்கேன். இப்போ இதே கப்பில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக பாலோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால். நல்லா தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக நான் வந்து பாலை காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை தான் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே பால் சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செய்கிற வரைக்குமே நம்ம ஸ்டவ்வை ஃபுல்லாக வைக்கவே கூடாது. தீயை குறைச்சி வச்சுட்டே தான் குக் பண்ணணும். முதல்ல ஒரு கப் பால் சேர்த்துட்டு நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா திரும்பவும் இன்னொரு கப் பால் வந்து சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து முடித்ததும் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை கரைசல் இருக்குது பாருங்கள், அதையும் வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். தூசிக்கல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கணும். இப்போ கலந்து கொடுக்க கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக நமக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கை விடாமல் நல்லா கலந்து கொடுக்க தான் கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக நம்மளால் மாவு வந்து கலந்து கொடுக்க முடியும். இல்லைனா நல்லா ஈஸியாக உருண்டை கட்டிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அப்பப்போ வந்து நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 3-4 முறை வந்து நெய்யை வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து கலந்து கொடுங்க. அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் கையில் கொஞ்சமாக எடுத்து இப்படி உருட்டி பாருங்கள். நல்லா உருட்டுற பதத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வரல, நல்லா தெரியும். கையில் நல்லா ஒட்டுது பாருங்கள். நல்லா கொஞ்சம் ஒட்டாமல் வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். மாவு நல்லா வெந்ததுனா தான் சாப்பிட நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் சாப்பிட ஸ்வீட் சூப்பராக இருக்கும். பாதாம் முந்திரி வந்து எடுத்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் இடித்து எடுத்து வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னும் நல்லா கெட்டியான பதத்துக்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். மாவை எடுத்து கொஞ்சமாக உருட்டி பாருங்கள், கையில் ஒட்டுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கையில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதே சமயம் சேர்த்துருக்கிற அரிசி மாவும் நல்லா வெந்து வந்திருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கையில் தொடுற அளவுக்கு சூடு வந்து கொஞ்சம் குறையட்டும். கொஞ்சம் லைட்டாக சூடு குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் இப்போ மாற்றி வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து கொஞ்சம் சூடு ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதாவது ரொம்ப சூடாக இருந்தால் நம்மளால் வந்து இது பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் லைட்டாக சூடார வச்சுக்கிட்டேன்.
ஒரு முறை கொஞ்சம் மாவு வந்து லைட்டாக அப்படி கலந்து கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா மாவு வெந்ததுனால ஒட்டாமல் வருது பாருங்கள். ஒரு வேளை மாவு வேகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்படி பண்ணும்போது ரொம்பவே அதிகமாக கையில் வந்து ஒட்டும். நல்லா இப்படி கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் வந்து தடவிக்கோங்க. நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஸ்வீட், பார்க்க நல்லா ஒட்டாமலும் நம்மளால் இது பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் உருட்டிக்கோங்க. நீங்கள் ரவுண்டாகவும் உருட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா நல்லா உருளை ஷேப்லேயும் உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது தேங்காவோட மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலரை எடுத்துட்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வெறும் கடாயில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுதான் இந்த டெசிகேட்டட் கோகோனட். இந்த டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா கடையிலே ரெடிமேடாக விற்கிறாங்க. நீங்கள் வேணும்னா அதை கூட வாங்கிக்கலாம், இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலே கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி போட்டு புரட்டி எடுத்து வச்சுட்டோம்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஸ்வீட். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் அப்படி வந்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஸ்வீட் கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கவே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்வீட் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம டெசிகேட்டட் கோகோனட்டில் நல்லா புரட்டி எடுத்ததுக்கப்புறமா ஸ்வீட் வந்து இன்னும் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்க. இப்போ இதுக்கு மேலே இன்னும் அழகு சேர்க்கறதுக்கு பாதாம், பிஸ்தா ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி மேலே வச்சிட்டிங்கன்னா நம்ம பிளேட்டில் இந்த ஸ்வீட்டை வச்சுட்டு அழகாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொண்டு போய் வைக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ட்ரை ஃப்ரூட்டோடு சாப்பிட இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் அரிசி மாவு இருந்தால் ஸ்வீட் வந்து செஞ்சு பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வந்து மீடியமாக சேர்த்துருக்கேன். ரொம்ப ஸ்வீட் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 3/4 கப் அளவுக்கு கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஈக்குவலாக கூட நீங்கள் 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு சரியான அளவில் மீடியமாக நான் வந்து ஸ்வீட் வந்து சேர்த்துருக்கேன். இதே அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ஸ்வீட் ரெசிபி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.